ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் 10, 2025. சற்று சிந்தித்து பார்ப்போம். சுயம் பகவானே கல்வி கற்பிக்க வந்திருக்கின்றார். அதுவும் எதற்காக? தேவி தேவதைகளாக ஆக்குவதற்காக, ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்காக. இவ்வுலகில் அப்படிப்பட்ட படிப்பு வேறு எதுவும் இல்லை. அதாவது படித்து முடித்த பின்னர் ராஜ பதவியை அடைவதற்கான படிப்பு எதுவும் கிடையாது. அரசாங்கத்தை நடத்துவதை கற்பிக்கும் படிப்புகள் இருக்கின்றன. சட்டத்தினை பற்றிய படிப்பும் இருக்கிறது. ஆனால் உலக அரசாட்சியை கொடுக்கும் படிப்பு வேறு எதுவும் கிடையாது. இதில் யோக பலம் நிறைந்திருக்கிறது. இதில் உயர்ந்த தூய்மைத்தன்மை நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கல்வியை பாபா நமக்கு கற்பிக்கின்றார். அதன் மூலம் நமக்குள் முழுமையான யோக பலம் வந்து விடுகிறது. மேலும் நாம் தூய்மைத்தன்மையின் பலத்தை தாரணை செய்து விடுகிறோம். இந்த 2 பலத்தினாலும் எந்த ஒரு ஆத்மாவும் உலக அரசாட்சியை பெறுவதற்கு தகுதியடைந்து விடுகிறார்கள். இப்போதைய உலகம் பல ராஜ்யங்களாக பிரிந்துள்ளது. மேலும் ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்தின் மீது படையெடுப்பும் செய்கின்றன. ஆனால் மகான் ஆத்மாக்களின் ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அதன் மீது படையெடுப்பதற்கான எண்ணம் கூட யாருக்கும் தோன்றாது. அவர்கள் யோக பலத்தால் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட படிப்பின் மீது நமது கவனம் முழுமையாக இருக்கிறதா? அல்லது நமது காரிய விவகாரங்களிலே மூழ்கி படிப்பதற்காக நேரமே இல்லை என்று நாம் கூறுகிறோமா? நாம் பாபா மீது எனக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது என்று கூறுகிறோம். ஆனால் படிக்க வேண்டுமென்றால் காரணங்களை கூறுகிறோம். நான் தாமதமாக எழுந்திருக்கிறேன், தாமதமாக உறங்கச் சென்றேன், வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருந்தார்கள், வேலை முடிவதற்கே நேரமாகிவிட்டது என்றெல்லாம் காரணங்கள் கூறுகின்றோம். ஆனால் பாபா தெளிவாக கூறுகின்றார், என் மீது அன்பு இருக்கிறது என்றால் எனது படிப்பின் மீதும் அவசியம் அன்பிருக்கும். படிப்பின் மீது அன்பு இருக்குமானால் அனுதினமும் அவருடைய படிப்பை படிப்பதற்கு வருவோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் படிப்பினை வாழ்க்கையில் தாரணை செய்யவும் வேண்டும். அதுவே பாபாவின் மீது நமது உண்மையான அன்பாக இருக்கும். எனவே சுய சோதனை செய்வோம். அந்தளவிற்கு மகத்துவம் அளித்து நாம் இந்த படிப்பை படிக்கிறோமா? ஒருவர் MBBS படித்து விட்டார், MTech படித்து விட்டார். அதாவது பலரும் உயர்கல்வி கற்கிறார்கள். அதற்காக எத்தனை உழைக்கிறார்கள். கோச்சிங் வகுப்புகளுக்கு செல்கிறார்கள். அதன் மூலம் நல்ல வருமானம் ஈட்ட முடியும். ஏற்கனவே இருக்கும் வேலையிலும் நல்ல பதவியை பெற முடியும் என்பதற்காக உழைக்கிறார்கள். அந்தளவிற்கு அந்த படிப்புக்கு மதிப்பளிக்கிறார்கள். அவ்வாறே இத்தனை உயர்ந்த கல்விக்கு நமக்கு மதிப்பு இருக்கிறதா? இன்று ஆழமாக சிந்தனை செய்வோம். சுயம் பகவானே கல்வி கற்பிக்க வருகின்றார். இந்த படைப்பின் ஆழமான இரகசியங்களை நம் முன்னால் அவர் திறந்து வைத்து விட்டார். அது நமது புத்தியில் எப்போது பதிவாகும் என்றால், நமது புத்தி சுத்திகரிக்கப்படும் போதுதான். வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு தூய்மையின் பலத்தால் நமது புத்தியை சுத்திகரிப்போம். அப்போது இந்த படைப்பின் இரகசியங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். எனவே அனுதினமும் முரளியிலிருந்து 2 விஷயங்களையாவது நன்றாக நினைவுபடுத்திக் கொள்வோம். எந்தளவிற்கு நாம் நினைவு செய்வோமோ, எந்தளவிற்கு அவற்றை நினைவு செய்வோமோ, மனன சிந்தனை செய்வோமோ, வீணான விஷயங்களின் சிந்தனையிலிருந்து விலகி இருப்போம். அவற்றை எங்காவது எழுதி வைத்து கொள்ளலாம். ஸ்லோகன் மற்றும் வரதானத்தை எழுதி கொள்ளலாம். அதன் மூலம் முற்றிலும் நாம் உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கலாம். உயர்ந்த சிந்தனையில் மூழ்கியிருக்கலாம். பாபாவின் விஷயங்கள் மிக உயர்ந்தவையாகும். ஆனால் அவற்றை நாம் அவ்வப்போது மறந்த நிலையில் இருக்கிறோம். எனவே இன்று நாம் மனன சக்தியை அதிகரிப்போம். முழு நாளும் ஆன்மீக போதையில் நிலைத்து விடுவோம். சுயம் பகவான் எனக்கு படிப்பிக்க வந்திருக்கின்றார். எனக்கு ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஓர் அழகான காட்சியை உருவாக்குவோம். பாப் தாதா என் முன்னிலையில் நிற்கின்றார். அவர் என் தலையில் கிரீடம் அணிவிக்கின்றார். பெற்றுக்கொள் குழந்தாய், உனக்காக நான் சொர்க்கத்தையே படைத்திருக்கிறேன். இப்போது நீயே இதனை பார்த்துக்கொள் என்கிறார். மிகுந்த அழகான அனுபவம் ஏற்படும். கூடவே இடையிடையே பயிற்சி செய்வோம். சர்வசக்திவானின் சக்திகள் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.